சோ மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆக போற இந்த சமயத்துல நம்ம இருக்கிற எல்லா சீசனும் ரீகேப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இது 4th சீசனோட ரீகேப். நீங்க சீசன் 1, 2 and 3 இன்னும் பார்க்கலனா மேல கார்ட்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். நீங்க அதை இன்னும் பார்க்கலாம், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த சீசன் 4 உங்களுக்கு எமோஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் மாறாம அப்படியே சொல்றேன். இப்போ கதைக்குள்ள போவோமா? இப்போ காமிக்கிற காலகட்டம் செப்டம்பர் 8, 1979. டாக்டர் மார்டின் பிரென்னர் வழக்கம் போல பெர்ஃபெக்ட்டா கிளம்பி லேபுக்கு போறாரு. அந்த லேப்ல ஒரு ரெயின்போ ரூம் இருக்கு. அந்த ரூம்ல போய் பார்த்தா சின்ன குழந்தைங்களா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல நம்பர் 10 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்பர் 10க்கு ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்குங்க. எதையுமே பார்க்காம அங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவான். எக்ஸாம்பிளுக்கு பிரென்னர் நோட்ல சூரியன் வரைஞ்சு வச்சிருப்பாரு, அதையும் கண்டுபிடிச்சிருப்பான் அங்க சூரியன் தான் இருக்கு அப்படின்னு. இப்போ பிரென்னர் கேக்குறாரு, டாக்டர் எலிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவன் சொல்றான், டாக்டர் எலிஸ் இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்காங்க, அங்க என்னமோ விசித்திரமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல இங்க அலாரம் அடிக்குது. டாக்டர் எலிஸ் இப்ப இறந்துட்டாங்கன்னு இவன் சொல்றான். வெளியில தூக்கி வீசுற மாதிரி ஒரு சவுண்ட், நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்ட். வெளியே போய் பிரென்னர் பாக்குறாரு, அங்க லேப்ல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் செத்து கிடக்குறாங்க, கைகாலெல்லாம் முறிஞ்சு போய். அப்பதான் பிரென்னர் ஒரு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. நம்பர் 11 காமிக்கிறாங்க, அதாவது நம்ம எல்லாம் காமிக்கிறாங்க. ரொம்பவே சின்ன வயசுங்க, கண்ணுல இருந்தெல்லாம் ரத்தம் வந்திருக்கு. இப்ப பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ட காமிக்கிறாங்க. இது நடக்கிற காலகட்டம் மார்ச் 21, 1986. நம்ம ஜாய்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் இப்ப கலிபோர்னியால தான் இருக்காங்க. நம்ம ஜேன் ஹாப்பர் அதாவது 11 மைக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தர பத்தியா மைக்கு சொல்றா. ஜாய்ஸ் இப்ப டெலிமார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றாங்க. வில்லு எப்பவுமே அடிக்கடி பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த பெயிண்டிங்ல அவன் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றான். ஜோனத்தன் காலேஜுக்கு போறான். ஜோனத்தன் இப்ப ஸ்மைலி பிளான்ட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டான். வேற என்ன, கஞ்சா தான். அவனோட புது ஃப்ரெண்ட் ஆர்கேல் கூட சேர்ந்து அடிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மைக்கு எழுதி அனுப்புறா. ஒரு பீட்சா வேன்ல ஆர்கேல்ன்ற ஒரு புது ஃப்ரெண்ட் கூட இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஹாக்கின்ஸை காமிக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாம் இப்ப ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இங்க மைக்கு, டஸ்டின், லூக்கஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருக்க டிஎன்டி கிளப், அதாவது ஹெல்ஃபேர் கிளப், அந்த கிளப்ல நம்ம பசங்க சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லூக்கஸ் பாஸ்கெட் பால் டீம்ல செலக்ட் ஆயிட்டான். அப்படியே இந்த பக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கிங் ஸ்டீவ் காமிக்கிறாங்க. கூடவே நம்ம ராபின் இருக்கா. ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் பெப் ராலின்னு ஒன்னு நடக்கும், அதுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப மேக்ஸை பார்க்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க அண்ணன் பில்லி இருந்ததுனால கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிட்டா. மைக், டஸ்டின், மேக்ஸ் 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பாஸ்கெட் பால் டீமோட கேப்டன் பேசுவான். அவன் பேரு ஜேசன். ஜேசன் அங்க ஒரு ஸ்பீச் தருவான். எதை பத்தினா ஸ்டார்கோட் மால்ல நடந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த தடவை நம்ம ஹாக்கின்ஸ் டீம் ஜெயிச்சே ஆகும் கான்ஃபிடென்ட்டா சொல்றான். அந்த ஜேசன் டீம்ல நம்ம லூக்கஸும் இருக்கான். இப்போ ஒரு கேரக்டர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவன் பேரு எட்டி. அவன் ஒரு ஹெல்ஃபேர் கேம்பெயின் நடத்துறான். இந்த கேம்பெயின்ல மைக்கு, லூக்கஸ், டஸ்டின் எல்லாம் இருக்காங்க. நம்ம லூக்கஸ் பாஸ்கெட் பால் டீம்ல இருக்கறனால இவனுக்கு விளையாடுற அந்த ஹெல்ஃபேர் கேம்பெயினுக்கு லூக்கஸால வர முடியாது. லூக்கஸ் வராதனால இது போஸ்ட்போன் பண்ணலாம்னு மைக்கும் டஸ்டின் போய் சொல்ல அந்த எட்டி ஒத்துக்கல. எட்டி சொல்றான், லூக்கஸ்க்கு பதிலா வேற ஒரு சப்ஸ்டிடியூட் போட்டுக்குங்க, ஆனா அந்த கேம்பெயின் நடந்தே ஆகும்னு சொல்றான். இப்போ அப்படியே இந்த சைடு ஜாய்ஸை காமிக்கிறாங்க. ஜாய்ஸுக்கு ரஷ்யால இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. உள்ள திறந்து பார்த்தா ஒரு பீங்கான் பொம்மை இருக்கு. இதை பத்தி நம்ம பவுமன்ட்ட சொல்ல பவுமன் சொல்றாப்ல அது பாமா கூட இருக்கும், நீ பார்த்து சேஃபா ஓபன் பண்ணு சொல்ல நம்ம ஜாய்ஸ் வீட்டுக்கு வெளியே போய் அந்த பொம்மையை உடைச்சு பார்க்கறா. அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. எடுத்து பார்த்தா ஹாப்பரி சலைவுன்னு இருக்கு. நம்ம ஹாப்பர் இன்னும் உயிரோட தாங்க இருக்காரு. இந்த பக்கம் வில்லோ 11 படிக்கிற ஸ்கூல்ல பிரசன்டேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம 11 ஹாப்பரை பத்தி இவர் தான் எங்க அப்பா, அவர் தான் என்னோட ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கிளாஸ்ல இருக்கிற ஏஞ்சலான்னு ஒருத்தி, ஏமா எனக்கு ஒரு டவுட், ஹிஸ்டாரிக்கல் லீடரை பத்தி இருக்க சொன்னா நீ என்ன லோக்கல் பேப்பர்ல வந்தவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, அது இல்லாம உங்க அப்பா ஹீரோவா என்ன அப்படின்னு 11 பண்ண பிரசன்டேஷனை இன்சல்ட் பண்றா. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் சிரிக்க 11 அழுகுறாங்க. ஆனா வில் 11 நீ பண்ண பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றா. இந்த பக்கம் ஜோனத்தனுக்கும் நான்சிக்கும் முத மாதிரி பேச்சுவார்த்தைகள் இப்ப இல்ல. ஆனா ரெண்டு பேர்கிட்ட அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறப்ப நாங்க உண்மையா லவ் பண்றோம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் 11ஓட பிரசன்டேஷனை ஏஞ்சலா உடைச்சிடுறாங்க. அதை பார்த்து கோவப்பட்ட நம்ம 11 வழக்கம் போல பவர் இருக்கிற நினைப்புல ஒரு கத்துவா, ஆனா ஒண்ணு நடந்திருக்காது, அவளுக்கு எல்லாம் பைத்தியக்காரி அப்படி இப்படின்னு போட்டு கலாய்ப்பாங்க. இந்த பக்கம் மேக்ஸ் அவங்க மிஸ்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறான். மேக்ஸ் நல்லா படிக்கிற பொண்ணு, நீயே இவ்வளவு கம்மி மார்க் எடுத்தா எப்படி தெரியும், உங்க அண்ணன் இருந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவும் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு தெரியும், அப்படி இப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறா. அது முடிச்ச உடனே மேக்ஸ் அங்க இருந்து கிளம்புறா. இன்னும் நம்ம மேக்ஸ் பில்லி இறந்ததுல இருந்து வெளியே வர முடியல, அதனால டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. மேக்ஸ் ரெஸ்ட் ரூம்ல டேப்லெட் போட்டுட்டு இருக்கப்ப உள்ள கிறிசின் ஒருத்தி வாமிட் எடுக்கிறத நோட் பண்றா. இவ யாருன்னா ஜேசனோட ஆளு. நீ ஓகே தானே மேக்ஸ் கேட்க, இல்ல நான் பிரச்சனை இல்ல ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மேக்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ உள்ள இருக்க கிறிசிக்கு அவங்க அம்மா பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. கீழே பார்த்தா ஒரு விசித்திரமான கால். இவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி நடக்குது. உடனே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்துடுறா. இந்த பக்கம் நம்ம பசங்க டிஎன்டி விளையாடுறாங்க. லூக்கஸ்க்கு பதிலா அவ தங்கச்சி எரிகா சப்ஸ்டிடியூட்டா வந்திருக்கா. இந்த பக்கம் நம்ம லூக்கஸ் மேட்ச் ஆடி வின் பண்றான். இங்கிட்டு டிஎன்டி ஹெல்ஃபேர்ல எட்டிக்கு ஆப்போனண்டா இருந்த நம்ம பசங்க வின் பண்றாங்க. எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரப்ப லூக்கஸ் அங்க இருந்து பாப்பான். லூக்கஸ் கேம் கூட பார்க்க வராம இவனுங்க டிஎன்டி விளையாண்டுருப்பானுங்க. அது லூக்கஸ் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். கிறிசிக்கு இந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் நடக்கறனால எட்டி கிட்ட ட்ரக் கேட்டிருப்பா. அவன் ஒரு ட்ரக் கொடுப்பான். பட் எனக்கு இதை விட பவர்ஃபுல்லா வேணும்னு அவ சொல்ல, சரி நீ என் வீட்டுக்கு வா, அங்க இதோட பவர்ஃபுல்லா ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு கிறிசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். எட்டியோட வீடும் மேக்ஸோட வீடும் பக்கம் பக்கமா இருக்கு. வெளியே நாய் குலைச்சிட்டு இருக்க. மேக்ஸ் வந்து அவங்க நாய்க்கு சாப்பாடு போடுறா. அந்த நேரத்துல எட்டி கிறிசியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பான். ரெண்டு பேரும் உள்ள போனதை மேக்ஸ் நோட் பண்றா. இந்த பக்கம் எட்டி வீட்டுக்குள்ள, கிறிசி நான் இங்க தான் வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல, இரு நான் தொலைவிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். நம்ம கிறிசிக்கு அவங்க அம்மா கண்ணுல தெரியுறாங்க, அவங்க அப்பாவும் கண்ணுல தெரியுறாங்க. எல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கா. இவ பயந்து ஓடுறா. அப்பதான் புதுசா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் வருது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்குங்க. ட்ரக கண்டுபிடிச்ச எட்டி கிறிசி கிட்ட வரான். அவளும் வந்து பார்த்தா கண்ணுலாம் மேல போய் அவ பாடி மூவ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கு. கிறிசி விளையாடாத, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு. அவளை எழுப்பி பாக்குறான். பட் அவ அப்படியே தான் இருக்கா. ஆனா கிறிசியோட விஷன்ல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கிறிசி மூஞ்சிக்கு மேல அந்த மான்ஸ்டர் கை வைக்க, இந்த மான்ஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி கட்டிக்கார மாதிரி அவளுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். எப்படி காத்துல பறக்கறா, கை கால்லாம் முறியுது, அவளோட தாடை எல்லாம் உடையுதுங்க. அதை பார்த்த எட்டி பயத்துல கதறான். இப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஜூலை 4, 1985ல ஸ்டார்கோட் மால் பேஸ்மெண்ட்ல அந்த மிஷினை வெடிக்க வச்சப்ப ஹாப்பர் சாக
சாகர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஹாப்பர் செத்துருக்க மாட்டாரு. கரெக்டா அதை வெடிக்கிறப்ப கீழே தவி தப்பிச்சிருப்பாருங்க. உயிர் தப்பிச்சது சரி, ஆனா கரெக்டா ரஷ்யன்காரங்கிட்ட மாட்டிக்குவாரு. சோ ஹாப்பர் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்காரு. நம்ம ஹாப்பரை ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல மேக்ஸ் காமிக்கிறாங்க. எட்டி வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே போலீஸா நிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸும் அங்க இருக்காங்க. மேக்ஸ் அங்க போய் பாக்குறா. கிறிஸி செத்து போனதை பார்த்து இவ ஷாக் ஆகுறா. ஹாக்கின்ஸ்ல இப்போ இதுதான் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஹாக்கின்ஸ்ல இருந்து கலிபோர்னியாக்கு மைக் வராங்க. எல்லு வில்லு ஜோனத்தன் எல்லாத்தையும் பத்தி உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு மைக் சொல்ல, இங்க லெவன் சொல்றா இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு மைக்கை தனியா கூட்டிட்டு போறா. ஆனா மைக் வில்ல ஒன்னும் அவ்வளவு பெருசா கண்டுக்கல. இந்த லவ்ஸ் வந்தாவே இப்படிதான் போல. ரைட் விடு. இப்போ ஜேசன் இருக்கிற இடத்துக்கு போலீஸ்லாம் வராங்க. கேம்ல ஜெயிச்சனால லூக்கஸ் அவங்க கூட தான் எல்லாம் சரக்கு அடிச்சிருப்பாங்க. உனக்கு எட்டியை தெரியுமான்னு போலீஸ் ஜேசன்ட்ட கேக்குறாரு. அப்புறம் கிறிஸியை தெரியுமா? ஜேசனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எதுக்கு கிறிஸியை பத்தி கேக்குறீங்க? அப்பதான் ஜேசனுக்கு ஒன்று தெரிய வருது, எட்டி வீட்டுல இறந்த பொண்ணு கிறிஸி தான். எட்டி தான் கிறிஸியை கொலை பண்ணிருப்பான்னு ஜேசன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தானே தெரியும். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்த மேக்ஸ் டஸ்டின் போய் சொல்றான். டஸ்டின் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. எட்டியும் கிறிஸியும் ஒன்னா சேர்ந்து நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பட் ஆனா கொஞ்ச நேரத்துல இன்னொரு சம்பவமும் நடந்தது. கரெக்டா எட்டி கத்துற சவுண்டுக்கு முன்னாடி இங்க மேக்ஸோட வீட்டுல லைட்லாம் பல்ப்லாம் மின்னி இருக்கும். கரெக்டா அந்த பிளிங்கிங்லாம் முடிஞ்சோடனே எட்டி கத்திட்டு வெளியே ஓடி வருவான். ஒருவேளை இது அதுதானா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது உண்மை தெரியும்னா நம்ம எட்டி கிட்ட தான் போய் கேட்கணும் முடிவு பண்றாங்க. முர்ரே பவுமன் இப்ப கலிபோர்னியாக்கு ஜாய்ஸை பார்க்க வராரு. ஹாப்பர் உயிரோட தான் இருக்காருங்கிற லெட்டர் பார்த்தோன்னே அது உண்மையா போய் தெரிஞ்சுக்க என்சோங்கிறவன்ட்ட கால் பண்ணி கேட்கணும். சாதாரணமாலாம் கால் பண்ணி பேசிட முடியாது. சோ பவுமன் அதுக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த சைடு மைக்கு லெவன் வில்லு 3 பேரும் ஸ்கேட் பண்ணி விளையாண்டு இருக்காங்க. அங்க ஏஞ்சலா வரா. அங்க லெவனை போட்டு வம்பளுக்கு லெவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ஏஞ்சலா என்னோட ஃப்ரெண்டுன்ட்டு மைக்கிட்ட சொல்லி வச்சிருப்பா. ஆனா மைக்கு முன்னாடி அவ அப்படி நடந்திருப்பா. இது ஒரு சைடு இப்படி நடந்துட்டு இருக்க. நான்சியும் அவ கூட ஒர்க் பண்ற ஃப்ரெட்ன்ற ஒரு பையனையும் கூப்பிட்டு மேக்ஸை பார்க்க வருவா. ஏமா இதெல்லாம் சம்பவம் நடந்தாடாங்களா, நீங்க வரக்கூடாது, நீங்க இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு அங்க இருக்கிற போலீஸ் ஒருத்தர் சொல்றாரு. நாங்க எங்க ஃப்ரெண்ட் மேக்ஸ் பார்க்க தான் வந்தோம், பார்த்துட்டு உடனே போயிருவோம் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா உண்மையிலுமே வந்த ரீசன் என்ன நடந்ததுன்னு அங்க இருக்கிறவங்கள்ட்ட ரிப்போர்ட் எடுக்க வந்திருப்பா. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா அப்செட் ஆன லெவன் ஏஞ்சலாட்ட போயிட்டு சொல்றா, இங்க பாரு என் பாய் ஃப்ரெண்ட் மைக்கிட்ட நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. இங்க நடந்த எல்லா விஷயமே ஒரு ஃபன்னுக்கு தான் நீ சொல்ற. ஆனா அந்த ஏஞ்சலா மறுபடியும் லெவனை கிண்டல் பண்றா. காண்டான நம்ம லெவன் ஸ்கேட் ஷூ இருக்குல்ல, ஏஞ்சலா மூஞ்சிலே ஒன்னு போட்டா பாரு, தேங்காய் அருவால ஒரு தட்டு தட்டுற மாதிரி இவன் மூஞ்சில தட்ட மூஞ்சில இருந்து பொலப்பலன்னு ரத்தம் வருது. அந்த புள்ள கதறி அழுவுது. இங்க எட்டி அங்கிள்கிட்ட ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்கா நான்சி. இங்க பாருமா இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், எட்டி இந்த கொலை பண்ணிருக்க மாட்டான். சின்ன வயசுல இருக்கும்போது விக்டர் கிரில்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு கொலைகாரன். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் பண்ற வேலையா கூட இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ அப்படியே இந்த சைடு ஜாய்ஸும் பவுமனும் என்ஜோ அப்படிங்கிறவன்ட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஹாப்பர் வேணும்னா $40,000 எனக்கு தரணும், நீங்க அலாஸ்காக்கு வந்து பணம் கொடுக்க நீங்க ஹாப்பரை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு என்ஜோ சொல்லிட்டு போன வச்சிடறான். அங்க ஹாப்பரை காமிக்கிறாங்க. ரஷ்யால தான் இருக்காரு, ஃபுல்லா மொட்டை அடிச்சிட்டானுங்க. அவங்க சொல்றாங்க, இங்க நீங்க ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் அவ்வளவுதான், எங்களுக்கு நீங்க அடிமையா மட்டும் தான் இருக்கணும், ஆனா நீங்க மட்டும் இங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு அங்க இருக்க போலீஸ் சொல்லிட்டு இருக்கான். விஷயம் தெரிஞ்சு ஸ்டீவ், ராபின், டஸ்டின், மேக்ஸ் எல்லாரும் எட்டியை பார்க்க வராங்க. எட்டி வீட்டை பார்த்தா எட்டி வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஷெட் இருக்கு, அங்க போய் பார்த்தா எட்டி இருக்காங்க. எட்டி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இருக்காதா அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாவை பார்த்திருக்காங்க. இப்போ எட்டி பொறுமையா எல்லாத்தையும் சொல்றான். நான் வீட்டுக்குள்ள இருக்கப்ப கிறிஸி அப்படியே காத்துல பறந்தா. திடீர்னு அவ கைகாலெல்லாம் முறிஞ்சது, கண்ணு உள்ள போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவளை எழுப்பி பார்த்தா எந்திரிக்கல. நானும் பயத்துல அங்க இருந்து வந்துட்டேன். நான் சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா அதான் உண்மை அப்படின்னு எட்டி சொல்ல, இப்ப டஸ்டின் ஒன்னு சொல்றான். எட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஹாக்கின்ஸ் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கிறிஸிஸ் ஆகிறப்ப ஏதோ டிஃபரெண்டா பாத்தியா, பார்ட்டிகல்ஸ் மாதிரி இல்ல வேற ஏதாச்சும் அப்படின்னு கேட்க அவன் ஒன்னுத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறான். இந்த சைடு பார்த்தோம்னா நான்சி கூட வந்த ஃப்ரெண்டுங்கிற பையன் ஒரு கடிகார சவுண்ட் கேட்க அவன் காட்டுக்குள்ள போறான். அப்போ அவனுக்கு ஒரு ஹாலுசினேஷன் நடக்குது. அவன் லைஃப்ல மேஜரா அஃபெக்ட் ஆன விஷயம் என்னவோ அந்த விஷயம் திரும்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காமிக்குது. இப்படி காமிக்கிறது வேற யாரும் இல்ல, வெக்னா. அந்த மான்ஸ்டர் பேரு வெக்னா. இப்பதான் ரிவீல் பண்றாங்க பேரை. அந்த ஃப்ரெட் பையன் பக்கத்துல போயிட்டு அந்த வெக்னா கையை மூஞ்சிக்கு மேல வைக்குது. கிறிஸிக்கான மாதிரி அவன் காத்துல பறந்து கை கால்லாம் உடையுது, ரோட்ல விழுந்து சாகுறான். எட்டியோட அங்கிள்கிட்ட பேச போன நான்சி திரும்பி வந்து பாக்குறப்ப அந்த ஃப்ரெட் இல்ல. அங்க இருக்க போலீஸ் டீம் கம்ப்ளைண்ட் பண்றான். இப்ப இந்த வெக்னா இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அப்சைட் டவுன்ல அது ஒரு பெரிய இருள் சூழ்ந்த வீடு மாதிரி இருக்கு. சுத்திலும் வவ்வால்கள் பறக்குது. இடிமின்னல்கள் சத்தத்தோட ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் டாக்டர் சாம் ஓவன்ஸா காமிக்கிறாங்க. ஜாக் சுல்லிவங்கிறவன் சாம் ஓவன்ஸா பார்க்க வரான். கிறிஸி செத்து போனதை போட்டோல டாக்டர் சாம்ட்ட காமிக்கிறான். அட்டாக்கரை பத்தி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல, அவங்க தடுத்ததுக்கான காயங்களும் எங்கேயும் இல்ல. கிட்டத்தட்ட இது ஒரு கோஸ்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு டாக்டர் சாம்ட்ட கேட்க, இல்ல எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல, அது இல்லாம அங்க இருந்து என்னை ஃபயரே பண்ணிட்டாங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஹாக்கின்ஸ்ல ஏதோ டிஃபரெண்டா நடக்குது. அதுக்கு அந்த ஜாக் சுல்லிவன் சொல்றான், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பிரென்னரோட பொண்ணுதான்ட்டு லவனோட போட்டோ காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஜாய்ஸும் பவுமனும் ஹாப்பரை கூட்டிட்டு வரதுக்காக அலாஸ்கா கிளம்பிட்டாங்க. அந்த நேரம் வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து நம்ம லெவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ஏஞ்சலாவா ஷூல் அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாமா. லைக் சொல்றான், எதுக்கும் கவலைப்படாத லெவன், நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன்னு சொல்றான். இந்த சைடு ஹாப்பர் தப்பிக்கிறதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஹாப்பர்ட்ட அந்த என்சோ பைய சொல்றான். இங்க இருந்து தப்பிக்கணும்னா கால்ல செயின் இருக்க கூடாது. இங்க கால்ல போட்டிருக்க செயினை இவருக்கு கொடுத்திருக்க சாப்பாடுலாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரயில்வே ட்ராக்ல வேலை செய்யறப்ப என்னோட செயினை உடச்சிடு அப்படின்னு சொல்றாரு ஹாப்பர். உன் கால்ல அடிபட்டு நான் சொல்றான், பட் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாப்பர் சொல்றாரு. இந்த சைடு நான்சிக்கு ஒரு நியூஸ் வருது, கூட வந்த ஃப்ரெட்டுங்கிற பையன் இறந்துட்டான். கிறிஸி எப்படி இறந்து போனாலோ அதே மாதிரி தான் இவனும் இறந்து போயிருக்கான். அந்த சைடு இப்ப ஸ்டீவோட கார் வருது. நான்சிக்கு ஸ்டீவ் வந்தது ஒரு ஆறுதலா இருக்குங்க. இப்பதான் பேசிக்கிறாங்க, இது ஒரு நார்மல் கொலை மாதிரி இல்ல, இந்த கொலை பண்றது எல்லாம் விக்டர் கிரில் தான் சொல்றாங்க. அவரோட ஆவிதான் வந்து இந்த மாதிரி பண்ணுது. அவர் 50ஸ்ல ஒரு கில்லரா இருந்திருக்காரு. அவரை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண நான்சியும் ராபினும் ஒன்னா பழைய பேப்பர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு தொலைவ போறாங்க. இந்த சைடு ஸ்டீவ், மேக்ஸ், டஸ்டின் எல்லாரும் கிளாஸ் அட்வைசர் வீட்டுக்கு போறாங்க. மேக்ஸ் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு
கூப்பிட்டு மேம் கிரிசி உங்கள்ட்ட அட்வைஸ் பண்றப்ப என்னென்ன கேட்டா என்னென்ன சொன்னா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறப்ப மேம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நான் அட்வைஸ் பண்ணேன், ஆனா மத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் உன்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். உடனே மேக்ஸ் ரெஸ்ட் ரூம் போறேன்னு ஒரு உருட்டு விட்டுட்டு அங்க இருக்கிற ஆஃபீஸாவே தூக்கிட்டு வந்துருவா. இந்த சைடு நம்ம லெவனை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. நடுவுல கார் வழி மறிச்சு நம்ம டாக்டர் ஓவன்ஸ் வருவாரு. லெவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இங்க பாருமா லெவன், நம்ம ஹாக்கின்ஸ் மறுபடியும் ஆபத்துல இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸும் ஆபத்துல இருக்காங்க, எனக்கு உன்னை விட்ட வேற ஆள் இல்ல, நீ தான் ஹாக்கின்ஸை காப்பாற்றணும். ஆனா லெவன் சொல்றா எனக்கு இப்ப சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இல்ல, சூப்பர் பவர்ஸ் உனக்கு திரும்ப வர வைக்கிறது என் வேலைன்னு டாக்டர் சொல்றாரு. அதுவும் இல்லாம இப்ப முதைய விட பவர்ஃபுல்லா இருப்ப, ஆனா இந்த மிஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்டனா திரும்ப உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. இவ்வளவு அந்த மிஷனுக்கு ஒத்துக்கிட்டு கிளம்புறா. இந்த சைடு பழைய பேப்பரை படிக்க ஹாக்கின்ஸ் லைப்ரரிக்கு போன நான்சியும் ராபினும் கிரீல்ஸ் ஃபேமிலியை பத்தி ஒன்னு நோட் பண்றாங்க. கிரீல்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒரு டீமனால கொல்லப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கான சடங்குகள்லாம் அங்க பண்ணிருக்காங்க. ஆனா அங்க எதுவுமே பலிக்காம அவரோட கண்ணெல்லாம் அந்த டீமன் புடுங்கிருச்சு. ஆனா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா கிரீல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நான்சிக்கும் ராபினுக்கு ஒன்று புரிய வருது, அந்த டீமன் தான் வெக்னா, அது கிரீலோட வீட்டில் தான் இருக்கும்னு அங்க கிளம்புறாங்க. இந்த சைடு மேக்ஸ், ஸ்டீவ், டஸ்டின் 3 பேர் ஸ்கூல்ல போய் அட்வைஸ் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கிறிசி பேசினது பாக்குறாங்க. பட் ஆனா அங்க ஃப்ரெட் பேசினதெல்லாம் இருக்கு. அந்த ஃப்ரெட்டி இந்த மேம்கிட்ட அட்வைஸ் கேட்டிருப்பான். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசிருக்காங்க அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா மூக்குல இருந்து ரத்தம் வருது, அடிக்கடி தலைவலி, கெட்ட கனவு. இப்பதான் மேக்ஸ் ஒன்று ரியலைஸ் பண்றா, அவளுக்கும் இதே சிம்டம்ஸ் தான் இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து பதறி போன மேக்ஸுக்கு ஒரு வால் கிளாக் சவுண்ட் கேக்குது. கிறிசிக்கும் ஃப்ரெட்டிக்கும் என்ன சவுண்ட் கேட்டுச்சோ அதே தான் இப்ப மேக்ஸுக்கும் கேக்குது. போய் பாக்குறா, செவுத்துல அந்த வால் கிளாக் தெரியுது. இப்போ மேக்ஸுக்கும் அந்த ஹாலுசினேஷன் நடக்குது. இப்போ அப்படியே மைக்கு, வில்லு, ஜோனத்தனை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு டாக்டர் சாமோட ஏஜென்ட்ஸ் வந்திருப்பாங்க. இங்க பாருங்க, உங்க லெவன் எங்களோட கஸ்டடியில தான் இருக்கா. இப்போ ஹாக்கின்ஸ்க்கு அவளோட பவர் தேவைப்படுது, அதனால அவளுக்கு திரும்ப பவர் கொடுக்க நாங்க கூட்டிட்டு போயிருக்கோம். எங்க கவர்மெண்ட்லயே 2 சைடு இருக்கு. ஒன்னு எல்லாம் அழிக்கணும்னு பாக்குறாங்க, இன்னொரு சைடு நாங்க எல்லாம் காப்பாற்றணும்னு பாக்குறோம். உங்க சேஃப்டிக்கு நீங்களே வெளியே போக கூடாது, எங்களோட ஏஜென்ட் 2 பேரும் உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு ஸ்டின்சன் ஒரு ஏஜென்ட் பொம்பளை சொல்ல, மைக்கு நம்ம லெவன் ஒரு லெட்டரும் கொடுத்துருப்பான். டியர் மைக், நான் திரும்ப சூப்பர் ஹீரோவா மாறதுக்காக போயிருக்கேன். நம்ம பசங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹாக்கின்ஸ்ல இருக்கிற நான்சி, ராபின், ஸ்டீவ், டஸ்டின் எல்லாத்தையும் மேக்ஸ் சொல்றா, நான் இங்க தான் அந்த வால் கிளாக்க பார்த்தேன். அந்த வெக்னா கொண்டவங்க எல்லாத்துக்கும் இந்த வால் கிளாக் தெரிஞ்சிருக்கு. கிறிசிக்கும் தெரிஞ்சிருக்கு, ஃப்ரெட்டிக்கும் தெரிஞ்சிருக்கு. அது காமிச்சிலிருந்து 24 மணி நேரத்துல எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அதுதான் எனக்கும் இருக்கு. சோ நானும் இறக்க போறேன் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு மேக்ஸ் சொல்ல, அவ எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லூக்கஸும் வரான். டே டஸ்டின், நான் கோட் லெட்டர்னு சொன்னேன், உங்களுக்கு காது கேட்கலையா? அந்த ஜேசன் பையன் எட்டி ஒன்னையும் தொலைவிட்டு இருக்கான். உங்க 2 பேத்துக்கும் இப்ப பெரிய பிரச்சனை. லூக்கஸ், அந்த பிரச்சனை விட இப்ப பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு டஸ்டின் லூக்கஸ்ட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அடுத்த விக்டிம் மேக்ஸிம் தான் தெரிஞ்சு போச்சு. இவளை இப்ப காப்பாற்றணும்னா விக்டர் கிரில்ட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த வெக்னா சாபத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு. இன்னும் அந்த விக்டர் கிரில் உயிரோட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இப்போ நான்சி, ராபின் ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க விக்டர்ட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. இப்போ அலாஸ்கா போன ஜாய்ஸும் முரேவும் அந்த யூரியை மீட் பண்ணி காசை கொடுக்குறாங்க. சரி, நீங்க கொண்டு வந்த காசுலாம் கரெக்டா இருக்கான்னு நான் எண்ணி பாக்குறேன், அது வரைக்கும் நீங்க உட்காந்து காஃபி குடிங்க. இவங்க 2 பேரும் அந்த காஃபி குடிக்க இப்ப ஹாப்பரை காமிக்கிறாங்க. ஹாப்பர்ட்ட அந்த என்சோ சொல்றான், உன்னைய காப்பாத்துறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. நீ தப்பிக்கிறது 50ல 1% தான் இருக்கு. ஒருவேளை நீ தப்பிச்சு போயிட்டா நீ நாளைக்கு உங்க ஊர்ல இருக்கலாம். ஆனா நீ மட்டும் மாட்டின அப்புறமே நீ எங்க ஊருக்கு போறத பத்தி யோசிக்க கூடாது. இங்க இருக்க ஜோனத்தனும் மைக்கு, வில்லு அந்த ஏஜென்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹோம்வொர்க்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் உடனே அர்கிலுக்கு போன் அடிச்சு, நீ பீட்சா கொடுக்குற மாதிரி வா, அப்படி நம்ம பீட்சா வேணல எஸ்ஐலன்ட்டு இவங்க ஒரு பிளான போட்டு பீட்சா ஆர்டர் பண்றாங்க. இங்க ஆப்பர் அங்க இருந்து தப்பிக்கலான்ட்டு அவர் வச்சிருக்க சுத்தில வேணுமே உடைச்சு பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கும், அது மூலமா தப்பிச்சு வெளியே போலான்ட்டு ஒரு பிளான் போடுறாரு. ஆல்ரெடி அந்த விலங்கு கொஞ்சம் உடச்சிருந்தனால இப்ப அந்த விலங்கை கழட்டுறாரு. கால் காயமா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த வலியை பொறுத்துட்டு கழட்டுறாரு. அந்த நேரத்துல உள்ள ஒரு கார்டு வர மாட்டிக்கிறாரு ஹாப்பர். 2 பேருக்கும் சண்டை நடக்கல, அந்த கன்னு ஷூட் ஆயிருது. பக்கத்துல இருக்க கார்டு அதை பார்த்து உடனே வரதுக்குள்ள நம்ம ஹாப்பர் அங்க இருந்து எஸ் ஆயிடுறாருங்க. இங்க ஹாக்கின்ஸ்ல மேக்ஸ் இருக்கிற லெட்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க அம்மாட்டையும் போய் கொடுக்குறா. அவங்க அம்மா எதுக்கும் கேட்கறாங்க, இல்லம்மா ஹாக்கின்ஸ்ல ஒன்றும் சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நடந்தது, அடுத்து இறந்து போறது நானா கூட இருக்கலாம்னு சொல்ல, அவங்க அம்மா சொல்றாங்க, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். அவங்க அம்மாவை மேக்ஸ் கட்டி பிடிக்க திடீர்னு அவங்க அம்மா குரல் வெக்னாவா மாறுது. அப்படியே வெக்னாவை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ மேக்ஸோட நிலைமை ரொம்பவே ஆபத்துல இருக்கு. இங்க அப்படியே பென்ஹர்ஸ்ட்ல ராபினும் நான்சியும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க முன்னாடி இருக்க வார்டன்ட்ட அப்படி இப்படி பேசி ஏமாத்தி உள்ள இருக்க விக்டர் கிரில்ட்ட நடந்த விஷயத்தை கேட்கறாங்க. நான் ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் எதுவும் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்ல, நாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இல்ல, அந்த வெக்னா திரும்பவும் வந்துருச்சு, வெக்னாவோட சாபத்துல இருந்து தப்பிச்சது நீங்க மட்டும் தான், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்னது வெக்னா சாபத்துல தான் நான் தப்பிச்சேனா? திரும்புறாரு, கண்ணெல்லாம் காணாங்க. அப்பதான் அவரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. 1959ல ஹாக்கின்ஸ்ல ஒரு வீடு வாங்குறாங்க. கூடவே அவரோட வைஃப் விர்ஜீனியா, அவரோட பொண்ணு அலிஸ், அவரோட பையன் ஹென்றி வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீடு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வீடும் சூப்பரா இருக்கு. ஆனா நாட்கள் போக போக வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு விலங்கா செத்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நைட்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கெட்ட கனவுகள் வருது. அப்பதான் விக்டருக்கு ஒன்று புரிய வருது, இது பண்றதெல்லாம் சாத்தானோட அடிமைன்னு. அவங்க ஒய்ஃப் இறந்து போறாங்க, இவருக்கு ஒரு ஹாலுசினேஷன் நடக்குது. அந்த சமயத்துல இவரோட பொண்ணு இறந்து போறா, பையன் கோமாக்கு போயிடுறான், ஒரு வாரத்துல அவனும் செத்து போயிடுறான். கடைசியில என்ன என் குடும்பத்தோட சேர விடாம பண்ணிட்டாங்கன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தூங்குறாருங்க. அப்பதான் மென்டல் ஹாஸ்பிட்டலோட வார்டனுக்கு நான்சி ராபினும் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் ஏமாத்திட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். போலீஸ்ட்ட மாட்டி விட்டுருப்பாங்க. ஆனா நான்சி ராபினும் கார் எடுத்து தப்பிச்சிருவாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வரப்ப வார்டன் ஒன்று சொல்லியிருப்பாரு, இங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மியூசிக் வந்து அவங்களோட நல்ல மனநிலை கொடுக்கும். இங்க விக்டரும் தூங்குறப்ப அவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. சோ மியூசிக் இருந்தா இந்த ஹாலுசினேஷன் வந்து வெளியே வந்துடலாம். இப்ப அப்படியே மேக்ஸ் காமிக்கிறாங்க. பில்லியோட கல்லறையில உட்காந்துருக்காங்க. அவனுக்கு டியர் பில்லின்னு ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. அந்த லெட்டரை இப்ப படிச்சு காமிக்கிறா. பில்லி, நீ போனதுல
ஸ்டேஷன்ல இருந்து ஹாக்கின்ஸ்ல எங்களால இருக்க முடியல. நீ போன வருஷத்துல அப்பா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு அவரும் எங்களை விட்டு போயிட்டாரு. நீ எல்லை காப்பாத்துறதுக்காக உன்னையே தியாகம் பண்ண. அந்த நேரத்துல நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேனே தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியல. இந்நேரம் நீ இருந்திருந்தா நீ ஒரு நல்ல அண்ணனாவும் நான் ஒரு நல்ல தங்கச்சியாவும் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கும். நடந்ததுக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்றேன். அப்போ திடீர்னு மேக்ஸுக்கு ஒரு விஷன் வருது. அவ இப்ப வெக்னாவோட மைண்ட் ஸ்பேஸ் குள்ள போறான். அந்த அப்சைட் டவுன் வெக்னாவோட இடமே நரக மாதிரி இருக்கு. லெட்டர் வச்சுட்டு வரேன்னு தான் போனா, பட் இன்னும் மேக்ஸ காணான்ட்டு ஸ்டீவ் அங்க இருந்து வரான். ஸ்டீவ் மேக்ஸ பாக்குறப்ப மேக்ஸோட கண்ணு ரெண்டு மேல போயிருக்கு. ஸ்டீவ் எழுப்பி பாக்குறான், எந்திரிக்கல. டஸ்டின் லுக்ஸ் வரானுங்க, எழுப்பி பாக்குறான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஸ்டீவ் டஸ்டினை நான்சி கான்டாக்ட் பண்ணி கேட்க சொல்றான். அந்த ஹாலுசினேஷன் எஃபெக்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு மியூசிக் தான் ஒரே வழி. நான்சி சொல்ல கார்ல வச்சிருக்க மியூசிக் கேசட்டும் ஹெட்போன் எடுத்துட்டு போய் மேக்ஸுக்கு மாட்டி விடுறாங்க. இப்ப வெக்னா புடியில இருக்கிற மேக்ஸ் வெக்னா சொல்றான், நீ என் கூட வந்து சேர்ந்துருன்னு. ஹெட்போனை போட்டுட்டு மேக்ஸுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுறாங்க. அந்த சாங்கை ப்ளே பண்ண இவளுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி தெரிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே மேக்ஸ் பறக்க ஆரம்பிக்கிறாங்க காத்துல. இந்த பாட்டுக்கும் இந்த சீனுக்கும் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பா வருங்க. பாத்துட்டு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் வெக்னாட்ட நீ நிஜம் இல்ல, நீ வெறும் கற்பனை தான் சொல்றான். வெக்னா கழுத்துல இருந்து ஒரு வெயின்ஸ் புடுங்கி போட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. அந்த வெக்னா ஒவ்வொன்னா இடிஞ்சு உழுவ வைக்கிறான். நம்ம மேக்ஸ் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. வெளியே வந்துட்டு இப்ப அந்த இடத்துல பார்க்கற மேக்ஸ் கீழே வந்துட்டாங்க. இப்ப நம்ம மேக்ஸ் நிஜ உலகத்துக்கு வந்துட்டா. இந்த சைடு எஸ்கேப் ஆன ஹாப்பர் ஒரு சர்ச்சில் அமெரிக்கால இருந்து வர சரக்குலாம் வச்சிருப்பாங்க திருட்டுத்தனம். அங்க போனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க என்றோ சொல்லிருப்பாங்க. அங்க இந்த யூரி ஏமாத்திருப்பாங்க. கொடுத்த காஃபில மயக்க மருந்து கலந்திருப்பான். ஜாய்ஸும் பவுமனும் மயக்கம் போட்டுருவாங்க. அந்த சோல்ஜர்ஸ் அங்க வந்து ஹாப்பரை மறுபடியும் பிடிச்சிருவாங்க. இவன் மாட்டினது மட்டும் இல்லாம அந்த என்சோவும் மாட்டிக்குவோம். ரெண்டு பத்தி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜோனத்தன் இருக்க வீட்டுல காலிங் பெல் அடிப்பாங்க. ஆர்டர் பண்ண பீஸா தான் வந்திருக்கணும். ஏஜென்ட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் 100 சைடு ஆளுங்க கன் ஷூட் நடத்துறாங்க. அதுல ஒரு ஏஜென்ட் செத்து போயிருவாரு. இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு புல்லட் வண்டி பட்டிருக்கும். அந்த நேரத்துல கரெக்டா ஆர்கில் வர அங்க இருந்து எஸ்ஸா வராங்க. அந்த ஏஜென்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க. அப்ப ஏதோ நம்பர்னு சொல்ல வருவாரு. அவர் கொடுக்குற பெண்ணை வாங்கி மைக் எழுதான்னு பாப்பான். அதுங்களையும் அவர் செத்து போயிருவாரு. இப்ப டாக்டர் ஓவன்ஸ் கூட போன நம்ம 11 பாலைவனத்துல அண்டர் கிரவுண்ட் குள்ள போறா. இந்த இடம் யாருக்கும் தெரியாம ரொம்பவே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதா டாக்டர் ஓவன் சொல்றாரு. அங்க பார்த்தா தான் ஒரு பெரிய ஷாக். இவரோட பவரை திரும்ப கொண்டு வரதுக்காக பிரன்னர் வராருங்க. இந்த ஆள் சீசன் 1 டெமோகார்கன்ட்டே செத்துட்டாருன்னு நினைச்சோம். பட் அவர் உயிரோட தான் இருக்காரு. நம்ம 11 ஓடி பாக்குறா. பட் ஆனா அங்க இருக்கிற ஆளுங்கலாம் பிடிச்சு 11க்கு திரும்ப ஒரு சூப்பர் பவர் கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேரு ப்ராஜெக்ட் நீனா. இந்த பக்கம் மாட்டிக்கிட்ட ஹாப்பருக்கும் என்ஜோக்கும் சமத்தியான அடி உழுவுது. ரெண்டு பேரையும் ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அப்பதான் ஹாப்பர் அவருக்கு சின்ன வயசுல நடந்த ஸ்டோரியை சொல்றாரு. என்னாலதான் ஜாய்சிங் வந்து மாட்டிக்கிட்டா. நான் அவளங்க வர சொல்லி இருக்க கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து சபிக்கப்பட்டவன். என்னோட அங்கிள் சாம் என்னை போருக்கு சின்ன வயசுல அனுப்பிட்டாரு. எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் அவர் சொன்னதுக்காக நான் போனேன். அங்க இருக்க அதிகாரிகளாம் சந்தோஷப்பட்டு என்னை கெமிக்கல் கோருக்கு மாத்திட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அப்போ ஏஜென்ட் ஆரஞ்சுங்கிற கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கெமிக்கல் எஃபெக்ட்னால தான் என் பொண்ணு சாராக்கு கேன்சர் வந்து இறந்துட்டா. அவ இறந்தனால என்னோட ஒய்ஃபை என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டேன். அப்புறம் அதெல்லாம் மறந்து டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்கப்பதான் 11 ஜாய்ஸையும் மீட் பண்ணேன். அவங்களுக்கு நான் தேவைப்படல, ஆனா எனக்கு தான் அவங்க தேவைப்பட்டாங்க. இப்போ என்னாலதான் ஜாய்ஸிங் வந்து மாட்டிக்கிட்டான்னு ஃபீல் பண்றாரு. இப்போ மேக்ஸ் காமிக்கிறாங்க. அவளோட ஹாலுசினேஷன் நடக்கிறப்ப வந்த விஷன்ல என்னென்ன காமிச்சதோ அதெல்லாம் டிராயிங்ல வரைஞ்சிட்டு இருக்கா. அதான் நான்சி வந்து பாக்குறப்போ அங்க ஒரு ரெட் ரோஸ் டோர் இருக்கும். நான்சிக்கு அப்பதான் ஒன்னு ரியலைஸ் ஆகுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறா. அது கிரீலோட வீடுங்க. இப்ப ஸ்டீவ் நான்சி கூட சுத்துற குரூப் எல்லாமே கிரீல் வீட்டுக்கு போறாங்க. கதை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்குமான்ட்டு திடீர்னு அங்கங்க லைட் வண்டி எரியுது மின்னி. அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போறாங்க. மேல வீட்டோட பரனுக்கு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா லைட்டும் பிரைட்டா எரியுது. இப்ப அப்படியே இந்த சைடு ஜேசன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடியை தேடி வராங்க. அவனோட ஃப்ரெண்ட் பேட்ரிக்னு ஒருத்தனுக்கு ஆல்ரெடி வால் கிளாக் சவுண்ட் கேட்டிருக்கும். அங்க ஒரு போட் ஹவுஸ் இருக்கும். அந்த போட்ல ஏறி தப்பிக்கலாம்னு பாக்குறப்ப எடியை பிடிக்க ஜேசனும் பேட்ரிக்கும் நீந்தி போவானுங்க. திடீர்னு அந்த பேட்ரிக் பையன் மேல பறந்து கிறிஸிக்கும் ஃப்ரெட்டிக்கும் என்னாச்சோ அதே மாதிரி கைகால்லாம் உடையும். அப்பதான் ஜேசனுக்கு ஒன்று புரிய வருது. இந்த சம்பவம் பண்ணது எல்லாம் எடி இல்ல, வேற ஏதோ தான் ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம மைக்கு ஏஜென்ட் கொடுத்த பென்ல இருந்து ஒரு போன் நம்பர் மாதிரி எடுக்கிறான். அதுக்கு போன் பண்ணி பார்த்தா ஏதோ வீடியோ கேம் சவுண்ட் வருது. இது ஏதோ கோட் மாதிரி. இதை ஹேக் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். சோ நமக்கு இருக்கிற ஒரே வழி சூசி தான். வேற யாரு நம்ம டஸ்டினோட கேர்ள் ஃப்ரெண்ட பக்கம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம 11க்கு சூப்பர் பவர் தரதுக்கு அந்த நைனா ப்ராஜெக்ட் வேலையாயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா அவளோட பழைய நினைவுகள்லாம் வருது. அவளுக்கு ஒரு கட்டத்துல பிபி அதிகமாகி அந்த ஸ்டாப் பண்றாங்க. மறுபடியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பாப்பா. அவ கத்துறப்ப பக்கத்துல இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பறந்து போய் உழுவானுங்க. நம்ம 11க்கு இப்ப சூப்பர் பவர் வந்துருச்சு. பட் ஆனா இன்னும் ஃபுல்லா கிடைக்கல. அப்பதான் பிரன்னர் சொல்றாரு, நீ என்னை நம்பி வா, உனக்கு திரும்ப சூப்பர் பவர்ஸ் வர வைக்கிறேன். இப்போ நம்ம 11 அவங்க அப்பாவான பிரன்னரை நம்புறாங்க. பார்க்க போனா பிரன்னரும் நல்லவன் தான் போல. ஹாக்கின்ஸ்ல பேட்ரிக் செத்து போன இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஜேசன்ட்ட விசாரிக்கிறப்ப ஒரு சாத்தான் தான் பேட்ரிக்கை கொண்டிருக்கு. அந்த சாத்தானுக்கு அடியாளா எட்டி வேலை செய்யறான். ஆனா அங்க இருக்க போலீஸ்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. போலீஸும் ஹாக்கின்ஸ் மக்களை கூட்டம் திரட்டி இப்ப ஹாக்கின்ஸ்ல நிறைய கொலை நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் யாரும் வெளியே போக வேணாம். இந்த பேட்ரிக்கோட டெத் விசாரணை போயிட்டு இருக்கு. நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சோம் மக்கள்கிட்ட சொல்ல. அங்க மறுபடியும் ஜேசன் அங்க இருக்க மக்கள்கிட்ட, இங்க பாருங்க மக்களே, போலீஸ் நம்பர்லாம் வேலைக்கு ஆகாது. நான் பேட்ரிக் செத்து போனதை நேர்லயே பார்த்தேன். அது ஒரு சாத்தானோட வேலை. அந்த சாத்தானோட கையாளு எட்டி அவனுங்க இதுக்குன்னு ஒரு கிளப்பே வச்சிருக்காங்க. அது பேர் தான் ஹெல் ஃபயர் கிளப்னு சொல்றான். அதுல போட்டோல இருக்கிற எல்லாம் நம்ம பசங்க தான். ஹாக்கின்ஸ் மக்களும் ஜேசனோட பேச்சு கேட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இங்க அலஸ்கால மாட்டிக்கிட்ட ஜாய்ஸும் பவுமனும் ஃபிளைட்ல யூரி கூட்டிட்டு போறா. ரெண்டு பேர் கையும் கட்டி போட்டுருக்கு. ஃபிளைட்லயே யூரி கூட சண்டை வந்து அந்த யூரி பையன் மயக்கம் போட ஃபிளைட் ஓட்ட தெரியாம ஓட்டி கிராஷ் ஆகி கீழே விழுந்துருங்க. ஆனா யாருக்கும் ஒன்னும் இருக்காது. ஜாய்ஸும் பவுமனும் இப்ப யூரியை கட்டி போட்டுருவாங்க. இங்க பாரு, ஒழுங்கா அந்த ஜெயில் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கட்டி போட்டு விட்டுட்டு போயிருவோம். சுத்திலும் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ கரடி கிட்ட மாட்டி சாக வேண்டியதான் அப்படின்னு பயமுறுத்த யூரியும் ரூட்டை காமிக்கிறான்.
இந்த சைடு ஜெயில ஹாப்பர் என்சோ கூட ஒரு 4 பேர் எல்லாத்துக்கும் ஒரு முரட்டு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? டெமோகார்கனுக்கு விருந்தாக்க தான். அங்க இருக்க ரஷ்யன் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த மிருகத்தை வச்சு போருக்கு ரெடி பண்ணுவாங்கன்ட்டு. அப்பதான் ஹாப்பர் உண்மையான ரீசன் சொல்றாரு. டேய் அது பேரு டெமோகார்கன்டா, அதுக்கு புரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா இந்த தீனி போடுறாங்க உங்களுக்கு அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம 11க்கு நீனா ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவளோட பழைய மெமரிஸ்ல இருக்கா. அங்க டாக்டர் பிரன்னர் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில நம்பர் 2 எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டான். ஆனா நம்ம 11 நம்பர் 2வே தோக்கடிச்சிருப்போம். அதுல கோவமான நம்பர் 2 ரெயின்போ ரூம்ல வச்சு 11 ஒரு கேங்கா சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாம் வம்பிழுத்துட்டு அடிச்சு போட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப போய் கண்ணாடி பாக்குறப்ப டக்குனு இவளுக்கு ஒரு நினைப்பு வரும். ஸ்டார்டிங் சீன்ல எல்லாத்தையும் கொண்டு போட்டால அந்த ஞாபகம் இப்ப வந்து பிரன்னர்ட்ட சொல்லி அழுவா. அப்ப அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கொண்டுட்டேன், நீனா ப்ராஜெக்ட் நல்லா வேலை செய்யுது. பிரன்னருக்கு ஒரு ஆனந்தம். இந்த சைடு மைக்கு வில்ல ஜோனத்தன் ஆர்கில் சூசிட்ட போய் எல்லாம் சொல்றாங்க. நாங்க தர நம்பருக்கு நீ போன் பண்ணு, அதை வச்சு ஹேக் பண்ணி எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கும். இது எங்களுக்காக இல்லைனாலும் டஸ்டினுக்காக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம். அவளும் பண்ணி கொடுத்துறான். அந்த ஏஜென்ட் கொடுத்த நம்பர்னால இப்ப 11 இருக்கிற ஊரும் தெரிஞ்சு போச்சு. சூசிக்கு பாய் சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம எட்டியை தேடி ஸ்டீவ் நான்சி கேங்லாம் வருது. அவன் ஸ்கல்ராக் பக்கத்துல தான் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். அது ஒரு காட்டுக்குள்ள போனுங்க. காம்பஸ் டைரக்ஷன் தப்பா காமிக்க நம்ம ஸ்டீவுக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியும். ஸ்டீவ் பேச்சை கேட்டு கரெக்டா அந்த ராக்குக்கு போயிடுறாங்க. அப்பதான் டஸ்டினுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் காம்பஸ் மாறி மாறி காமிக்கணும்? லூக்கஸ் காம்பஸ் டைரக்ஷன் எதனால மாறும் உனக்கு தெரியுமா? அதான் நம்ம சயின்ஸ் பத்தி கிளார்க் சொல்லிருக்காரு. எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகுதோ அங்க காம்பஸ் டைரக்ஷன் மாறும். நம்ம வர வழியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்ப பக்கத்துல எங்கேயாச்சும் போர்ட்டல் இருக்கும். நம்ம அந்த அப்சைட் டவுன் போர்ட்டலுக்குள்ள போனோம்னா நம்ம வெக்னா கதையை முடிச்சிடலாம். மேக்ஸிங் காப்பாத்திடலாம். எட்டி இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவோம். அது எங்க டைரக்ஷன் காமிக்கலாம் கரெக்டா லவ்வர்ஸ் லேக்னு ஒன்னு இருக்கும். அங்க தான் ஃப்ரெட்டி செத்து போயிருப்பான். டெமோகார்கன் வந்துட்டு போச்சுன்னா அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ இந்த வெக்னாவும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு போதோ அங்கெல்லாம் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. இப்போ அந்த குளத்துக்குள்ள போய் நம்ம ஸ்டீவ் உள்ள போய் பார்க்கறான். அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்குங்க. தொட்டு பார்த்தோன்னே அங்க ஒரு மூவ்மெண்ட் வரும். அந்த போர்ட்டல்ல ஸ்டீவ் பதட்டத்துல மேல வந்துரும். இப்போ அந்த குளத்துல இருந்து ஒரு வெயின்ஸ் மட்டும் வருதுங்க. மேல வந்து ஸ்டீவை தண்ணிக்குள்ள மறுபடியும் இழுத்துட்டு போகுது. நான்சி கொஞ்சம் கூட யோசிக்கலே மறுபடியும் உள்ள குதிச்சுட்டா. இருந்தாலும் முன்னாள் லவர்ல நான்சி உள்ள போனே ராபினும் போயிடுறா. வேற வழியே இல்லாம எட்டியும் உள்ள குதிச்சிடுறாங்க. அந்த லவ்வர்ஸ் லேக் பக்கமா போலீஸ் வரவும் போலீஸ்ட்ட எட்டி மாட்டி கூடாதுன்ற காரணத்தினால மேக்ஸி லூக்கஸ் டஸ்டின் போலீஸை டைவர்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டீவ் அப்சைட் டவுனுக்குள்ள இருக்காருங்க. பெரிய ராட்சச வவ்வால் மாதிரி வரும். 3 வவ்வால் சேர்ந்து ஸ்டீவை கடிக்குது. அங்க இருக்க வவ்வால் ஸ்டீவோட கழுத்தை போட்டு நெரிக்க கடிச்ச வவ்வால் பறந்து போய் விழுவுது. என்னடான்னு பார்த்தா நான்சி ராபின் எட்டி 3 பேரும் அப்சைட் டவுனுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்க பேட்ஸ் கூட எல்லாரும் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் அடிச்சு முடிச்சு திருப்பி பார்த்தா ஒரு குரூப்பே வருது. சரி இங்க இருந்து அந்த பேட்ஸ்ட மாட்டி செத்து போயிருவோம். உடனே பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் 11க்கு நீனா ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. பிரன்னர் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்றாரு. இன்னும் பவர் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பழைய மெமரிஸ்குள்ள போகணும். அப்போ 1979ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த கேசட்டை போட்டு அந்த நாள் நினைவுகளை 11க்கு காம்பாரு. இப்போ அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா மேக்ஸ் லூக்கஸ் டஸ்டின் போலீஸ்ட்ட மாட்டினனால பசங்களை போலீஸ் மைக்கோட வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க அப்சைட் டவுன்ல இருக்கிற நான்சி இங்க இருந்து வெளியே போறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படும். அட்லீஸ்ட் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கன் ஆச்சும் வேணும். அது என்கிட்ட இருக்கு. என்னோட வீட்டுல ரிவால்வர் வச்சிருக்கேன். ஆக்சுவலா பார்த்தோம்னா அப்சைட் டவுன்ல இருக்கிற உலகமும் மேல இருக்கிற உலகமும் எல்லாமே சேம் தான். என்ன அங்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒன்லி டெமோகார்கன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான். நான்சி அவளோட வீட்டுக்கு போய் ரிவால்வர் தொலை பார்க்கறாங்க. அங்க ரிவால்வர் இல்ல. அங்க இருக்க டைரியில 1983 போட்டிருக்கும். அப்போதான் ஹாக்கின்ஸ்ல இருக்கிற லேப்ல அந்த அப்சைட் டவுன் கேட்டும் ஓபன் ஆயிருக்கும். இப்போ இந்த உலகத்துல அந்த டைம் லைன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் மைக்கோட வீட்டுல பாத்துட்டு இருக்க திடீர்னு டஸ்டினோட வாய்ஸ் ஸ்டீவுக்கு கேக்குது. அப்பதான் கீழே இருக்கிற லைட் மூலமா சிக்னல் தராங்க. நம்ம டஸ்டின் லூக்கஸ் எரிக்கா 3 பேர் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பதான் ஹாலிவுட்ல வச்சிருக்க லைட் வச்சு இங்க அப்சைட் டவுன்ல இருக்கிற நான்சியும் மேல இருக்கிற டஸ்டினும் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. மறுபடியும் அந்த லவ்வர்ஸ் லேக் மூலமாவே தப்பிச்சுவாங்கன்னு டஸ்டின் சொல்லுவான். சுத்திலி வவ்வாலா இருக்கலாம் அந்த சைடு முடியாது. அப்ப எட்டியோட வீட்டுல டாப்ல இருக்கும்ல கிறிசி செத்து போயிருக்கனால அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கும். அங்க போலான்னு ஒரு பிளான் போடுறாங்க. வீட்டுல இருக்கிற டஸ்டின் லூக்கஸ் எரிக்கா அங்க கிளம்பிடுறாங்க. இந்த சைடு இப்ப 11க்குள்ள ஒரு மெமரி ஓடிட்டு இருக்கு. பிரன்னர் கூட ஒருத்தன் வெள்ள சொக்கா போட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி 11 அப்பா உன்னை ஏமாத்துறாரு. இங்க இருக்கிறதுலே உனக்கு தான் பவர்ஸ் அதிகம். ஆனா உன்னை ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா நீ இங்க இருந்து போகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லேப்ல இருந்து ஒரு டனல் காமிக்கிறான். சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இவன் கழுத்துல ஒரு சிப் மாதிரி இருக்கும். அந்த சிப் இவன் எங்கெல்லாம் போறான்ட்டு பிரன்னருக்கு சிக்னல் கொடுக்கும். 11 அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த சிப்பை எடுத்துறா. தப்பிச்சு போக பார்த்த 11 அந்த ஆளுங்க எல்லாம் பிடிக்க வர திடீர்னு இந்த வெள்ள சொக்கா பட்டவன் எல்லாத்தையும் 11 கொல்ற மாதிரியே கொல்றான். அப்பதான் 11க்கு ஒண்ணு தெரிய வருது, இவன் தான் நம்பர் 1. இவன் அந்த லேப்ல இருக்கிற எல்லாத்தையும் சாகடிக்கிறான். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்கல. அப்பதான் 11க்கு ஒண்ணு புரிய வருது, எனக்கு பவர் இருக்கனால என்னை அனுப்பிட்டு மத்தவங்க எல்லாம் சாவடிச்சலான்னு உன்னோட பிளான். இப்ப 11 அவன் கிட்ட போறா. அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இருக்கிற கோவத்துல அவன் மேல காட்டி செவுத்துல வச்சு தள்ள அந்த செவரை விரிசல் விடுது. அப்புறம் அந்த செவுத்தை உடச்சுக்கிட்டு அவன் அப்சைட் டவுனுக்குள்ள போறாங்க. அந்த அப்சைட் டவுனுக்குள்ள போனவொடனே எல்லாம் மின்னல்லாம் தாக்குது. இவனோட உடம்பு ஆசிட் பட்ட மாதிரி எல்லாம் எரிஞ்சு போகுது. இப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, இந்த நம்பர் 1 தான் வெக்னா. இந்த நம்பர் 1ஓட பேரு ஹென்றி. அந்த அப்சைட் டவுனோட கேட்டும் அப்படியே மறையுது. இப்ப பிரன்னர் லேப் கதவை திறந்து பார்க்க ஃபர்ஸ்ட் காமிச்ச சீன் இப்ப வருது. நம்பர் 11 தான் எல்லாத்தையும் கொன்னான்னு நினைச்சிருப்போம். ஆனா கொன்னது எல்லாம் அந்த ஹென்றி. இப்ப அந்த நீனா ப்ராஜெக்ட்ல இருந்து 11 எந்திரிச்சிடுறா. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஹாக்கின்ஸ்ல அப்சைட் டவுனுக்குள்ள போன நான்சி ஸ்டீவ் ராபின் எட்டி எல்லாம் எட்டியோட வீட்டு டாப்ல பார்க்க நம்ம பசங்க நிக்கிறாங்க. ஆனா தலைகளா நிக்கிறாங்க. இப்போ துணி கட்டி ஒவ்வொருத்தரா மேல போறாங்க. ஸ்டீவுக்கு முன்னாடி நான்சி போறப்ப மட்டும் அவளுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும். இப்போ அந்த விக்டர் கிரீலோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அங்க இருக்க சின்ன பையன் பேரு ஹென்றி. அவன் எப்பவுமே தனிமையை தான் விரும்புறான். அவனுக்கு ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்கு. அது மூலமா வெளியில இருக்கிற விலங்குகளை சாவடிச்சு அதை சாவடிச்சு இவனோட பவரை அப்டேட் பண்ணிக்கிறான். இது தெரிஞ்சு அவங்க அம்மா திட்ட அம்மாவும் தங்கச்சியும் போட்டு தள்ளுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீய சக்தி தான். இந்த வீட்டுக்கு என்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வந்துடக்கூடாதுன்னு விக்டர் அவரே போலீஸ்ல சரண்டர் ஆகுறாரு. ஆனா இருக்கிற எல்லா வேலையும் பண்ணது அந்த ஹென்றி பையன் தான். அப்போ ஹென்ரியை ஒருத்தர் எடுக்கிறாரு. அவர் தான் டாக்டர் பிரன்னர். இவரே அந்த சின்ன பையனை வளர்க்கலான்ட்டு கையில நம்பர் 1 டாட்டூ போடுறாரு. ஒய்யால இப்பதாங்க ட்விஸ்ட். அந்த ஹென்றி தான் நம்பர் 1. அந்த நம்பர் 1 தான் வெக்னா. இதெல்லாம் நான்சிக்கு ஹாலுசினேஷன்ல வெக்னா காமிக்கிறான். நான்சி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்.
எடுத்துக்கிட்டேன். நான் 11க்கு ஒன்னு தூது அனுப்புறேன், அதையும் போய் சொல்லிருன்ட்டு ஒரு விஷன் காமிக்கிறான். ஹாக்கின்ஸே ஒரு பெரிய விபத்துல மாட்டி அழியிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இப்போ இந்த சைடுக்கு 11க்கு ஓரளவுக்கு எல்லாம் பவர் கிடைச்சிருச்சு. நம்ம 11 இப்ப வேற டைமென்ஷனுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறா. அவங்க ஆபத்துல இருக்காங்க தெரிய வருது. உடனே 11 அங்க கிளம்பணும்னு பிரன்னர்ட்ட சொல்றா. ஆனா பிரன்னர் விடல. உனக்கு இந்த பவர்ஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் உனக்கு டைம் வேணும்னு சொல்றாரு. அதெல்லாம் மயிர்ல கூட காதுல வைக்காத நம்ம 11 அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்போ 11 கொலை பண்ண நினைக்கிற இன்னொரு டீம் இருக்கும்ல கவர்மெண்ட், அவனுங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட மாட்டக்கூடாதுன்னு 11 தப்பிக்கிறதுக்காக 11 பிரன்னர் வெளியே போறப்ப பிரன்னர் சுற்றுவாங்க. 11 அந்த ஹெலிகாப்டரை என்னையாட கொல்ல வரீங்க, இப்போ உங்களுக்கு இருக்கு பாருன்னு அசால்ட்டா அப்படியே அந்த ஹெலிகாப்டரை உடைய வச்சிருவா. சாரி, வெடிக்க வச்சிருவா. சூசி சொன்ன அட்ரஸ் வச்சு நம்ம மைக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ மைக்கு 11 கூட்டிட்டு கிளம்புறான். இப்போ அலஸ்கால மாட்டின ஹாப்பரை காமிக்கிறாங்க. டெமோகார்கனுக்கு தீனியா போட போறாங்க. ஆனா ஹாப்பர் ஒரு ஈட்டில நெருப்பு பத்த வச்சு அந்த டெமோகார்கனை விரட்டுறாரு. அந்த நேரத்துல ஜாய்ஸும் பவுமனும் தெய்வம் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹாப்பரை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு டஸ்டின் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்க எல்லாத்துக்கும் நம்பர் 1 தான் அந்த வெக்னான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 11க்கு என்னென்ன விஷயம்லாம் வந்தோ அது நான்சிக்கு வந்திருக்கும். அப்பதான் டஸ்டின் சொல்றான், நம்ம 11க்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். அவ எப்பெல்லாம் அந்த சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்றாளோ அப்போ அவளால கொஞ்சம் கூட நகர முடியாது. அப்படி பார்த்தா அந்த வெக்னாவும் அந்த சைக்கிக் எபிலிட்டி மூலமா தான் அந்த ஹாக்கின்ஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கட்டுப்படுத்த, குறிப்பா டீனேஜர்ஸ். அந்த வெக்னா 4 பேத்தி கொலை பண்ணானா ஹாக்கின்ஸ் ஃபுல்லா நரகமாயிரும். இப்போக்கி ஆல்ரெடி 3 பேர் செத்துட்டாங்க. இப்ப லாஸ்டா இருக்கிறது மேக்ஸ் மட்டும் தான். இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா மேக்ஸோட உயிரை பணையம் வச்சு அந்த வெக்னாவை மேக்ஸை யூஸ் பண்ணி டைவர்ட் பண்றோம். கண்டிப்பா அப்ப அவன் சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணுவான், அவனால நகரவும் முடியாது. அப்போ கரெக்டா அப்சைட் டவுனுக்குள்ள போனோம்னா அவனை ஈஸியா கொன்றலாம். ஈஸின்னு சொல்ல முடியாது, கொன்றலாம். இப்ப மேக்ஸ் அந்த வீட்டுக்கு போக மேக்ஸ் கூட லூக்கஸும் எரிக்காவும் இருக்காங்க. இங்கிட்ட ஸ்டீவ் எல்லாம் அப்சைட் டவுனுக்குள்ள போறதுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு சர்ச்ல ஹாப்பர் ஜாய்ஸ்லாம் இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிருக்காங்க ரஷ்யாலே ஒரு போர்ட்டல் இருக்குன்னு. இங்க இருக்க டெமோகார்கன்ஸ் நம்ம கொன்னா அதோட ஹைவ் மைன்ஸ் மூலமா அங்க இருக்க அப்சைட் டவுன் வந்து அஃபெக்ட் ஆகும். அது மூலமா நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் இருக்கும்ட்டு மறுபடியும் இந்த ஜெயிலுக்குள்ளே போறாங்க. இப்போ இந்த சைடு டஸ்டின், நான்சி, ஸ்டீவ், ராபின் அப்புறம் எட்டி ஒரு பிளான போடுறாங்க. அதுக்கு 4 ஃபேஸ் இருக்கு. ஃபேஸ் 1 வெளியே இருக்கிற எரிக்கா சிக்னல் கொடுத்தோன்னே ஸ்டீவ், நான்சி, ராபின் 3 பேரும் க்ரீல் ஹவுஸ்க்குள்ள போகணும். இந்த பக்கம் லூக்கஸும் மேக்ஸும் வெக்னாவோட இடத்த கண்டுபிடிச்சோன்னே ஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்க வவ்வால்லாம் திசை திருப்பணும். அதோட வேலை டஸ்டினுக்கும் எட்டிக்கும். இது ஃபேஸ் 3. கடைசியா வெக்னாவோட சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது உள்ள நேருக்கு நேர் போய் நெருப்பு வச்சு கொளுத்தணும். அதான் ஃபேஸ் 4. இங்கெல்லாம் பிளான் பெர்ஃபெக்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நெவேடால இருக்கிற 11 ஹாக்கின்ஸ்க்கு வரணும்னா ஒரு நாளாயிரம். அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. மேக்ஸை காப்பாற்றணும்னா அங்க நேர்ல போக தேவையில்ல. ஆல்ரெடி டெரி ஐவிஸ் அதாவது 11ஓட அம்மா அப்புறம் பில்லியோட மெமரிஸ்ல ஆல்ரெடி போயிருப்பா. அதே மாதிரி இப்ப மேக்ஸோட மெமரிஸ்ல போய் அவளை காப்பாத்துறதா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆர்கில் ஒரு பீட்சா கடையில் வேலை செய்வான்ல, அங்கேயே பாத் டப்பா ரெடி பண்றாங்க. இங்க ஹாக்கின்ஸ்ல மேக்ஸ் அவ கேட்கிற சாங் ஆஃப் பண்ணிட்டு வெக்னாவை கூப்பிடுறா. இப்ப அப்படியே அவளுக்கு ஹாலுசினேஷன் நடக்குது. இப்ப அப்படி ஒவ்வொரு ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. லூக்கஸும் மேக்ஸும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த சைடு எட்டியும் டஸ்டினும் பேட்ஸை தசை திருப்புறாங்க. அப்சைட் டவுன்லயே எட்டி வீட்டுல கிட்டார் இருக்கும். அந்த கிட்டார் எடுத்து வாசிக்கும். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்க வந்துருது. இந்த சைடு வெக்னா புடியில மாட்டிக்கிறா நம்ம மேக்ஸ். லூக்கஸ் காப்பாத்த போறன்னு பார்க்க அந்த ஜேசன் பை வந்துட்டாங்க. மேக்ஸோட வாக்மேனை உடைச்சிட்டான். இந்த சைடு மேக்ஸோட மெமரிஸ்குள்ள வந்த 11 வெக்னா கூட சண்டை போடுறா. பட் 11ஓட பவர் ஒன்னும் வேலைக்கு ஆகல. இந்த சைடு எட்டி பேட்ஸ் இருந்து தப்பிச்சு பஸ்ஸுக்குள்ள போறான். நாங்க இருக்க பேட்ஸ் பஸ் பொழந்துக்கிட்டு எல்லாம் உள்ள வர டஸ்டின் மட்டும் அந்த ரியல் வேர்ல்டுக்கு தள்ளி விட்டு எட்டி மறுபடியும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு போறான். பேட்ஸ் எல்லாம் போனனால க்ரீல் வீட்டுக்குள்ள ஸ்டீவ், நான்சி, ராபின் 3 பேர் உள்ள போக அந்த ஹைவ் மைன்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த வெயின்ஸ் எல்லாம் அவங்களை சுத்தி வளைக்குது. பட் இப்போ 11க்கு மைக் சப்போர்ட் கொடுக்குறான். 11 எப்பயும் உன் தோல்வியை ஒத்துக்காத, அந்த வெக்னாவை எதிர்த்து ஃபைட் பண்ணு, நான் உன் கூடயே இருக்கேன், ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்றான். ஏன்டா ப்ரொபோஸ் பண்ற நேரமாடாது. பட் ஆனா அந்த ப்ரொபோசல் தான் 11க்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கும். இந்த சைடு நம்ம ஹாப்பர் டெமோகார்கன் கூட ஃபைட் பண்றாரு. ஜாய்ஸும் பவுமனும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. இப்போ நம்ம 11 வெக்னாவை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்பதான் வெக்னா சொல்றான், என்னை அழிச்சிட்டதா நினைக்காதீங்க, இனிமே தான் எல்லாம் தொடங்க போகுதுன்னு சொல்றான். இங்க அலஸ்கால ஃபைட் பண்ற டெமோகார்கனுக்கு எல்லாம் ஃபயர் கன் மூலமா சுடுறாங்க. அதனால க்ரீல் வீட்ல இருக்கிற ஸ்டீவ், நான்சி, ராபினுக்கு அந்த டென்டக்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணிருது. உள்ள போய் அந்த வெக்னாவை பொறுத்து விடுறாங்க. 2-3 பாட்டில் தூக்கி எறிய புடிச்சிட்டு எரியுது. நம்ம நான்சி சும்மா இல்லங்க, க்ளோஸ் ரேஞ்சில ஷார்ட் கன்லயே சுடுறா. ஒய்யால இந்த சீன்ல தரமா இருக்குங்க. இப்ப எல்லாம் நெருப்புல அப்படியே எல்லாம் பஸ்பம் ஆகுது. இந்த சைடு அந்த பேட்ஸ் எல்லாம் கடிச்சு எட்டி சாகுறாங்க. டஸ்டினும் அங்க வர டஸ்டின் மடியிலே படுத்துக்கிறான். டஸ்டின், என் லைஃப்ல இந்த தடவை நான் பயந்து ஓடல, எதிர்த்து ஃபைட் பண்ணேன், இனிமே ஹெல்ப் ஃபயர் கிளப் நீ தான் பாத்துக்கணும், என்னோட இடத்துல இனிமே நீ தான் லீடரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உயிரை விடுறான். வெக்னாட்டா மாட்டின மேக்ஸி கைகாலாம் உடஞ்சு போயிருக்கு. அவ இப்ப கோமாக்கு போயிடுறா. இப்ப ஹாக்கின்ஸே 4 பொழக்குதுங்க. இப்ப அப்படியே 2 நாளைக்கு அப்புறம் ஹாக்கின்ஸ்ல இருந்து எல்லாம் கிளம்புறாங்க. எல்லாரும் ஒரு வேர் ஹவுஸ்ல செட்டில் ஆகுறாங்க. மைக்கு, 11, வில் எல்லாரும் இப்ப ஹாக்கின்ஸ்க்கு வர எல்லாம் அங்க கட்டி பிடிச்சு பாசமலை பொழியறாங்க. 11 இருக்கிற வீட்டை சுத்தம் பண்ணலான்னு போய் பார்க்க எல்லாம் உடஞ்சு கிடக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஹாப்பர் வராரு, ஜாய்ஸும் வராங்க. 11க்கு அவங்க அப்பா திரும்ப கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இப்ப வீட்டுக்கு வெளியே பார்த்தா அப்சைட் டவுன் பார்ட்டிகல்ஸா இருக்கு. வில்லுக்கு அந்த சிக்னல் தெரியுது. இப்ப அப்படியே ஹாக்கின்ஸை காமிக்கிறாங்க. இருக்கிற கேட் எல்லாம் இப்போ ஓபன்ல இருக்கு. இதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 முடியுதுங்க. இந்த சீரிஸ் பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.